ஹாய்ங்க, நான் பிரியா. ஊட்டி விலாகில் ஒன்று மிஸ்ஸிங்க. நம்ம ஊட்டியிலேருந்து கீழே வந்துட்டுருந்தோம். ஃபால்ஸில் வந்து அவ்வளோ தண்ணி போகுது. ஏன்னா அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு மேலே. கீழே வரும்போதுங்க மொடவாட்டுக்கால் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு கீழே என்ட்ரன்ஸில் நிறுத்தினோம். கிலோ வந்து 150 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேங்க. மொடவாட்டுக்காலில் வந்து நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்காட்டில் சூப் குடித்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து போடலான்னு சொல்லிட்டு 1 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேங்க. வீட்டுக்கு வந்து ட்ரை பண்ண சூப்பராக இருந்தது. நம்ம ஊட்டியிலேருந்து கீழே வரும்போதுங்க கருவலூர் தாண்டி கொஞ்சம் தூரத்துலேயே சென்னை மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுங்க. நம்ம வீட்டில் எப்படி நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வைப்போமோ அதே மாதிரி இருந்ததுங்க. அரிசியுமே பலன்னு இருந்ததுங்க. குக்கர் சாப்பாடு மாதிரியே இருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. குடல் வறுவல் வாங்கியிருந்தோம். எல்லாமே நம்ம வீட்டில் அரைச்சி செய்கிற மாதிரியே தாங்க இருந்தது. நாட்டுக்கோழி குழம்பே ஒரு 2 தடவை வாங்கி சாப்பிட்ருந்தாங்க. செம டேஸ்ட்டு. பாறை மீன் ஃப்ரையும் வாங்கி சாப்பிட்டோம். அதுவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. மீன் நல்லா மொறுன்னு இருந்ததுங்க. குழம்பு ஒரு கிண்ணத்தில் கொடுத்துட்டாங்க, ஊற்றி குடிச்சிக்கோங்கன்னு சொல்லி. நாங்கள் பக்கத்தில் வச்சுட்டு அதையும் விடாமல் குடிச்சிட்டு தான் வந்தோம். அப்புறம் தயிர் வாங்கினோங்க. தயிர் வந்து ஒரு கப் 10 ரூபாயாட்டிருக்குதுங்க. நல்லா கெட்டியாகவே இருந்தது. ஒரு டம்ளர் தயிர் வந்து ஒரு ஆள் ஃபுல்லாக ஊற்றி சாப்பிட்லாம். புளிக்காத தயிர். கருவலூர்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா சென்னை மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு கடை இருக்குங்க. வீட்லேயே அவங்க அம்மா அப்பா சேர்ந்து தான் சமைக்கிறாங்கங்க. சூப்பராக இருந்தது எல்லா சாப்பாடுமே. கடை பார்த்திங்கனாலே நம்ம வீட்டில் கிராமத்தில் வீடு எப்படி இருக்குங்க அந்த மாதிரி தான் இருந்தது. ஃபுல்லாக சாணியெல்லாம் போட்டு வலிச்சுட்டு நீட்டாக வச்சுருந்தாங்கங்க. எனக்கு உள்ளுக்குள்ளே வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிச்சது, திருப்தியாக இருந்தது. நீங்கள் அந்த வழியில் போயிட்டு வந்தீங்கன்னா கருவலூர் தாண்டி பாருங்கள். கண்டிப்பாக இந்த கடையை விசிட் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அவினாஷிலேருந்து போனீங்கன்னாங்க கருவலூருக்கு முன்னாடியே வந்துடும். ஆட்டியாம்பாளையம் தாண்டி ஒரு 5-6 கிலோமீட்டர்லேயே இருக்குது. ரைட் சைடில் சென்னை மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு இருக்குது. இதே நீங்கள் மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்தீங்கன்னா மறுபடியும் கருவலூர் தாண்டி ஒரு 5 கிலோமீட்டர் பக்கம் 4-5 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா முன்னாடியே இருக்குதுங்க.